ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் மார்கழி மாதத்தின் முதல் நாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம். இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப இந்த வருட மார்கழி மாதம் திங்கட்கிழமை பிறக்குது. இந்த நாளுக்கு எவ்வளோ சிறப்பு அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். நாளைய தினம் மார்கழி முதல் தேதி. நாளைய தினம் தொடங்கி 30 நாட்களும் ஒரு வேண்டுதலை இறைவனோட பாதத்தில் வைங்க. நம்பிக்கையோடு வேண்டிக்கோங்க. அந்த வேண்டுதல் நிச்சயம் மிக மிக விரைவிலேயே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். சில பேருக்கு மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளேயே அந்த வேண்டுதல் நிறைவேற நிறைய வாய்ப்பு இருக்குது. காரணம், மார்கழி மாதம் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் லட்ச மடங்கு பலன் இருக்குங்க. உதாரணத்துக்கு, நிலைவாசலில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா ஒரு வருடம் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். இந்த மார்கழி மாதத்தில் ஒருத்தருக்கு அன்னதானம் செஞ்சோம் அப்படின்னா 1,00,000 பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். மார்கழி மாதத்தில் ஒரே ஒரு கோவிலுக்கு நம்ம போய் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதம் தானமாக வழங்கணும் அப்படின்னா 1,00,000 முறை அந்த இறைவனுக்காக நம்ம அபிஷேகம் செய்த பலனை நம்ம பெறலாம். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த மாதம் தான் இந்த மார்கழி மாதம். பெருமாள் கோவில், சிவன் கோவில், வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில், எந்த கோவிலாக இருந்தாலும் சரிங்க, வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. மார்கழி மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்தத்தில் கண் விழித்து வாசலை கூட்டி கோலம் போட்டு நிலைவாசல் படியில் 2 விளக்கு ஏற்றுங்க. அந்த விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றலாம். உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவும் பண கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லெண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. தாமரை தண்டில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறதா ஐதீகம். இந்த 30 நாட்களும் தாமரை தண்டு திரி போட்டு நிலைவாசலில் விளக்கேற்றுங்க. வாழ்க்கையில் பண கஷ்டங்கிறதே இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் உங்களால் முடிந்தால் அந்த எண்ணெயில் தினமுமே 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு தீபம் ஏற்றுங்க. நிலைவாசலில் வாசம் நிறைந்த சாம்பிராணி இதெல்லாமே நீங்கள் ஏற்றி வைங்க. உங்கள் வீடு பார்ப்பதற்கு அப்படியே ரம்யமாக இருக்குங்க. காலையில் மகாலட்சுமி தாயார் வீதி வரும்போது வேறு எந்த வீட்டிற்கும் போக மாட்டாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. மகாலட்சுமி தாயாரோட கடைக்கண் பார்வை நம் மீது முழுவதும் படும். இந்த தீபம் நம் வீட்டில் மார்கழி மாதம் முழுவதும் சூரிய உதயத்திற்கு முன்பு பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம ஏற்றணும் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் ஐஸ்வர்யத்திற்கு ஒரு துளியும் குறை இருக்காது. இது நிதர்சனமான உண்மைங்க. மார்கழி மாதம் ஒரு நாள் நிலைவாசலில் தீபம் ஏற்றினா 1,00,000 நாட்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்த பலனை நம்ம பெறலாம். அப்போ மார்கழி மாதம் 30 நாளும் நம்ம தீபம் ஏற்றினா நம் வாழ்நாளில் கிடைக்காத புண்ணியம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். மார்கழி மாதத்தில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு அன்னதானம் செய்யணும். குடும்பம் சுபிஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, கிளிகள், பறவைகள், காகம், இப்படி அனைத்து ஜீவராசிகளுக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு உணவுகளை போடுங்க. உங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய சின்ன சின்ன சிட்டுக்குருவிங்க எல்லாத்துக்குமே நம்ம போடக்கூடிய அந்த உணவு நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் ஏற்றுற தீபத்தில் இந்த பொருட்களை சேர்த்து ஏற்றி பாருங்கள். எப்பொழுதும் மகாலட்சுமி தாயார் நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க. முழு மனதோடு முழு நம்பிக்கையோட உங்கள் குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் இந்த 30 நாட்களும் இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக பண வரவில் நல்ல மாற்றம் ஏற்படும். அயராது உழைக்கக்கூடிய நம் வீட்டில் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அந்த காசு வீண் விரயமாகாமல் நமக்கு சுப செலவுக்கு நம்ம அந்த காசு பயன்படும். மேலும் பணவரவு ஏற்படுவதற்கான அத்தனை காரியங்களும் நமக்கு வெற்றி அடையும். நம் முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு பிரம்மாண்டமாக நம் முன்னேற்றம் அமையும். அதனால் முழு நம்பிக்கையோட இந்த ஒரு தீபத்தை இந்த 30 நாட்களும் ஏற்றிக்கிட்டு வாங்க. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.